நம்மளும் வந்து அந்த குவாண்டம் புலத்தோட கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆனாதான் நம்ம சார்ஜ் ஆகும். பிசிக்கல் சார்ஜிங் வேற. நல்லா ஊட்டத்தை சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம், பிசிக்கல் சார்ஜ் ஆகும். ஆன்மா சார்ஜ் ஆகணும்னா குவாண்டம் புலத்தோட நம்ம போய் இணையணும். இணையாம சார்ஜ் ஆகாது. அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த செல்போன் தான். நம்ம ரெகுலரா நம்ம காலையில இல்ல நைட்டு கொண்டு போய் பிளக்ல போட்டு சார்ஜ் பண்ணிடுவோம் பேஷா இல்லையா? அதே சார்ஜிங்க நம்ம யாருக்கு பண்ணணும்? நம்ம ஆன்மாக்கும் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆன்மா எத்தனை ஃபேஸ் பண்ணிட்டு வருது. இந்த ஜென்மத்துல மட்டுமா ஃபேஸ் பண்ணுது? பல ஜென்மங்களா பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்ப அது எவ்வளவு அலுப்பா இருக்கும் யோசிச்சுக்கோங்க. அதோட பவர் உச்சமா போயிருக்கலாம், கீழே போயிருக்கலாம். நம்ம வந்து அதை நினைக்கிறதே இல்லை. ஏன் இன்னைக்கு அலுப்பா இருக்கு, ஏன் நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம மைண்ட் ரீதியாவே யோசிக்கிறோம். ஆன்மா ரீதியா யோசிக்கணும் இல்லையா? ஆன்மாவை நம்ம எப்படி பவர் கொண்டு வர்றது? அதுதான் பெஸ்ட். ஏன்னா உடம்புக்கு கண்ட்ரோல் வந்து இந்த மைண்ட். ஆனா அந்த மைண்டோட கண்ட்ரோலர் யாரு? மைண்டோட கண்ட்ரோல் யாரா இருக்கு? நம்மளோட ஆன்மா தான் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது.